இந்த பூனையும் பால் குடிக்குமா? காலங்காலமா நடிகர் நடிகைகள் போதைப் பொருள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஒரு சில இடங்கள்ல காவல்துறை கைதுமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் ஸ்ரீகாந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க போதைப் பொருள் பயன்படுத்தியதுக்காக மட்டும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா ட்ரிங்க் பண்றோம் அப்படின்னா 24 hour வரைக்குமே வந்து நம்ம பிளட்ல அது வந்து இருக்கும். ஆனா இந்த மாதிரி கொக்கைன், மெத்தபைட்டமைன் இந்த மாதிரி அதிக சக்தி கொண்ட போதை பொருளை நம்ம பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட 45 நாட்கள் வரைக்குமே வந்து பிளட்ல அது வந்து இருக்கும். சோ இந்த டெஸ்ட்டை வச்சுதான் இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது பண்ணிருக்காங்க. அவரே வந்து கோர்ட்ல நான் மட்டும்தான் பயன்படுத்தினேன், வேற யாருக்குமே வந்து இதை நான் விற்பனை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து தவற ஒத்துக்கிட்டாரு, தவறுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. சோ போதை பொருள் வந்து நமக்கு நம்ம லைஃப்க்குமே வந்து ஆகாது. ஒரு டைம் நம்ம அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா டோட்டலாவே வந்து என்ன வேணா நம்ம லைஃப் வந்து மாறலாம். சோ திங்க் பண்ணுங்க, போதை பொருள் வந்து நமக்கு வேண்டாம்.